கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 11:17. ரோமன்ஸ் 11:17. சில கிளைகள் முறுத்தி போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். இப்போ பவுல் என்ன காட்டுறாருன்னா, தேவனுடைய கண்களில் கர்த்தர் எல்லாரையும் ஒரு ஒலிவ மரத்தில் தான் பார்க்குறாரு. அது ஒரு பரிசுத்த வேர் உள்ள மரமாக தான் பார்க்குறாரு. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இங்கே சொல்லும்போது சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, எதனால? இஸ்ரவேலினுடைய அவிசுவாசத்தினால. அப்போ அது உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா காரணம் என்ன? அவங்க வந்த இரட்சகரை நிராகரித்ததுனால. ஆனால் என்னன்னா, இந்த மொத்த மரமும் நிராகரிக்கப்படலை, இந்த மொத்த தேசமும் நிராகரிக்கப்படலை, அது நிரந்தரமாக நிராகரிக்கப்படலை. அதே சமயத்தில் ஒரு நோக்கம் இல்லாமல் நிராகரிக்கப்படலை. அப்போ இது என்ன? ஒரு பகுதி நிராகரிக்கப்பட்டிருக்கு, அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நிராகரிக்கப்பட்ட காரணம் என்ன? புறஜாதி மக்களாகிய நம்ம எல்லாம் வந்து சேரணும்னு. ரோமர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி ரோமர் 11:20 நம்ம பார்ப்போம் எப்படி அவங்க அவிசுவாசத்தினால இது பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து என்ன சொல்றாரு? நீ காட்டொலிவ மரமாகிய நீ. அப்போ நம்ம என்னன்னா, புறஜாதி மக்கள் நாட்டு ஒலிவ மரம், காட்டு ஒலிவ மரம். அப்போ இது என்ன காட்டுது? கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய தொடக்கத்தையும் நம்மளை சேர்த்து கொண்ட ஒரு பெரிய அதிசயத்தையும், அதே சமயத்தில் நம்ம யூதர் அல்லாத புறஜாதி மக்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு மனத்தாழ்மையோடு கர்த்தர்கிட்ட வர வேண்டும் என்ற கூடியதாக. எபேசியர் 2வது அதிகாரம் 12-13 பார்க்குறோம். நம்ம ஒரு காலத்தில் ரொம்ப தூரமாக இருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மளை கொண்டு சேர்த்தாரு. அதே போல் கலாத்தியர் 3:29 நம்ம எல்லாம் எப்படி விசுவாசத்தினால அவருடைய சந்ததியாக மாறக்கூடிய ஒரு காரியம். நான் இதை மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா புறஜாதியாருடைய ரட்சிப்பு இஸ்ரவேலை மாற்றவில்லை, ரீப்ளேஸ் பண்ணலை. ஆனால் என்ன பண்ணியிருக்கு? இஸ்ரவேலோடு நம்ம இணைத்திருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. அடுத்து என்ன சொல்கிறாரு? நீ இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு. அப்போ என்ன? நம்ம எல்லாரும் ஒரே ஜனங்களாக கர்த்தர் பார்க்குறாரு. ஒரு மரம், ஒரே வேறு, ஒரே உடன்படிக்கையினுடைய ஸ்டோரி என்று சொல்லக்கூடியதாக. நான் மறுபடி சொல்கிறேன், சபை இஸ்ரவேலை ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை. இது இஸ்ரவேலோடைய வேரோடு சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரே மேய்ப்பன், எல்லாம் ஒரே மந்தை. யோவான் 10:16 பார்க்குறோம். அப்போ என்ன சொல்கிறாரு? ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தால். அப்போ என்ன? நம்ம முற்பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு மேசியா என்று சொல்லக்கூடிய இரட்சகர் அவங்க மூலம் வருவார் என்று சொல்லக்கூடியதாக. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் எப்படி ஆபிரகாம் மூலமாய் மொத்த உலகமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்திற்கு நாமும் உடன் பங்காளிகளாக வரக்கூடிய ஒரு மகா பெரிய காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இஸ்ரவேல் தேச மக்கள் தான் ஒலிவ மரம், அந்த முற்பிதாக்கள் தான் அந்த வேறு, அவங்க தான் பரிசுத்தம். இப்போ அதில் கிளைகள் முறிக்கப்பட்டு நம்ம அதில் ஒட்டப்பட்டிருக்கோம்னா நம்ம எப்படி நடக்கணும்? மனத்தாழ்மையோடு இருக்கணுமா இல்லையா? ஏன்னா கர்த்தருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம இதுக்குள்ளே வந்திருக்க முடியாது. நம்மளுடைய பரம்பரையின் மூலமாக இல்லை நம்மளுடைய காரியங்கள் மூலமாக நம்ம வரல, கர்த்தர் நம்மளை கொண்டு சேர்த்திருக்கிறாரு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இந்த வேரோடு இணைந்த மக்களாய். ஏன்னா வேர்லேருந்து தான் ஜீவன் உண்டாகுது. அதே போல தான் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக தான் நமக்கு அந்த ஜீவன் உண்டாகுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் இன்னும் ஆழமாய் தேவனுக்குள் பதிக்கப்பட்டு நாம் ஜெபத்தின் மூலமாய் அவரிடமிருந்து பெறக்கூடிய எல்லா விதமான காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் இருக்க வேணும். அதே சமயத்தில் இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த யூதர்களுடைய வேரின் விசுவாசம் என்று சொல்லக்கூடியதற்கு நாம் நன்றி உணர்வுள்ளவர்களாய் அதை கனப்படுத்தக்கூடிய மக்களாய் இருக்கணும். நமக்குள்ள ஒரு நன்றியுணர்வு வர வேண்டும். அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு பெருமையில் போயிடக்கூடாது.
நான் சொல்லும்போது ஆரம்பத்தில் சொல்லும்போது எப்படி சொன்னேன், நாம் மனத்தாழ்மையோடு இருக்கணும். அதே சமயத்தில் நம்மளை இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பெருமையில் போய்விடாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள வேணும். ஏன்னா புறஜாதி மக்களாகிய நம்ம இந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரிஜினலாக இருந்த ஏற்கனவே இருந்த ஒலிவ மரத்தினுடைய கிளைகள் அவ்விசுவாசத்தினால முறிக்கப்பட்டது, நம்ம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கோம். அதனால நம்ம என்ன நினைக்கக்கூடாது, அவங்கள காட்டில் நாம் மேன்மையானவர்கள் என்ற எண்ணம் வராதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள காத்துக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ நாங்கள் ஆண்டவரே இஸ்ரவேலை ரீப்ளேஸ் பண்ணலை, மாறாக நாங்கள் அதில் ஒரே ஜனமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய பார்வையில் நாங்கள் எல்லோரும் ஒரே மரமாய் இருக்கிறோம், ஒரே ஜனமாய் இருக்கிறோம், ஒரே மந்தையாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.